ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மோர் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வெயில் டைம்லலாம் டக்குன்னு ஏதாச்சும் சமைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மோர் குழம்பு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மோர் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும், அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பத்து தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 இன்ச் இஞ்சை நான் 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 3 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதில் இந்த மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மசாலா தான் இந்த மோர் குழம்புக்கு ஹீரோன்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதுதான் டேஸ்ட் கொடுக்குறதே. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வச்சாச்சு. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதனால் நான் வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புல சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நல்லா லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தயிர் சேர்த்தோன்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிட சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.